அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். மீண்டும் ஒரு முறை சாய் திருமான் நேயர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மெய்ஞானம் என்பது என்ன? மெய்ஞானத்தை அடைவது அவ்வளவு கடினமான காரியமா? இதுதான் கேள்வி. மெய்ஞானம் அப்படிங்கிறது மெய்ஞானம், விஞ்ஞானம். விஞ்ஞானம் அப்படின்றது என்ன, மெய்ஞானம் அப்படிங்கிறது என்னன்றதை நம்ம கொஞ்சம் பார்த்தா அதுக்குண்டான விளக்கம் புரிஞ்சுக்கலாம். நம்ம விஞ்ஞானம் என்பது மனிதனுடைய உடல் தேவைகளை பூர்த்தி செய்வது விஞ்ஞானம். உடல் தேவைகளை, அதாவது ஒரு காலத்தில் கரண்டே இல்லாமல் நம்ம சீமத்தினி விளக்கை பொருத்தி வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம். இப்போ ஒருத்தர் கடவுள் புண்ணியத்தில் அந்த கரண்டை கண்டுபிடிச்சாரு. இது எதுக்காக கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, மனிதன் விளக்கு இல்லாமல் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சாரு. அப்புறம் அதுக்கப்புறம் லைட் வந்தது, பல விதமான விளக்குகள் வந்தது. இன்னைக்கு டியூப்லைட்லேருந்து எல்இடியில் பல்பு வரைக்கும் நம்ம வந்துட்டோம். அவ்வளோ பிரகாசமான ஒளியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மின்சாரத்தால் பல நன்மைகள் நம்ம அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். கம்ப்யூட்டர் லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். இங்கேருந்தே உட்காந்துக்கிட்டே அமெரிக்காவில் பேசுகிறோம், ஆஸ்திரேலியாவுக்கு பேசுகிறோம், லண்டனில் பேசுகிறோம். இதெல்லாம் எதை இந்த தேவைகள்லாம் எங்கே பூர்த்தி ஆகுதுன்னா, மனிதனுடைய உழைப்பு மிச்சமாகுது. மனிதனுடைய உழைப்பை மிச்சப்படுத்தி கூடாது. அதாவது ஒரு மனுஷன் ஒரு 500 ஆண்டுகள் செய்ய வேண்டிய சாதனையை அடைய வேண்டிய இலக்கை அந்த மனிதன் ஒரு 30 ஆண்டுகள்லேயே அடைஞ்சிடலாம் இந்த விஞ்ஞான வளர்ச்சியால். அப்போ இதால் என்ன பலனுன்னா, உலக வளர்ச்சிக்கு இந்த விஞ்ஞானம் ரொம்ப தேவையாக இருக்குது. இதை நாம் இதை குறை சொல்லக்கூடாது. இதை குறையா சில பகுத்தறிவு நண்பர்கள் இதை குறையா சொல்லுவாங்க. எப்படின்னா, நம்ம நாட்டில் என்னத்தை கண்டுபிடிச்சாங்க, வெளிநாட்டுக்காரன் தானே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான். அப்போ இவ்வளோ கரண்டை கண்டுபிடிச்சான், இவ்வளோ கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சா, விமானத்தை கண்டுபிடிச்சான். இதெல்லாம் விஞ்ஞானம். இதைத்தானே இவங்கள தானே நம்ம போட்டுறணும். அதை விட்டுட்டு சாமியார்கள் சித்திர நிலைமையை கும்பிட்டு இருக்கிறோமே, அவங்கள கும்பிட்றத விட இவங்கள கும்பிடலாம் இல்லையா அப்படின்றத கேள்வியை கேட்கலாம். இதெல்லாம் நண்பர்களே, இதெல்லாம் நேயர்களே, இது நான் குறை சொல்லலை. இதுவும் இறைவனுடைய ஒரு அம்சம் தான் இது. இந்த விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது இறைவன் அளித்த கொடை தான் இது. அவர்களெல்லாம் வேற யாரோ கிடையாது. எல்லாம் வேற நாட்டுக்காரங்களா இருந்தால் அவங்க வேற யாரோவா? ஆன்மீகத்தில் அப்படிலாம் கிடையாது. அதுவும் ஒரே யாவரும் கேளீர், எல்லாமே என்னுடைய சொந்தக்காரன் தான், எல்லாமே என் பங்காளி தான். அதனால அவன் கண்டுபிடிச்சானா எனக்கு சந்தோஷம்தான். அதனால என்னை நீ ஆன்மீகவாதின்றதுனால எங்களை நீங்க குத்தி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? கடவுள் இல்லைன்னு சொல்றதை தவிர வேற என்ன கண்டுபிடிச்சிங்களா? அது சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒத்துக்கிறேன். நான் அதை தவிர நீங்க உங்களால வேற எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. உங்களால நொட்டை சொல்ல தான் முடியும், குறை சொல்ல தான் முடியுமே தவிர இதை தாண்டி எதையுமே நீங்க சொல்ல முடியாது. ஆனா மெய்ஞானம் என்ன செய்தது அப்படின்ற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? இப்ப நம்ம விஞ்ஞானத்துக்கு எதிராக இல்லை. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், இந்த காணொலி வாயில நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா இது விஞ்ஞானம் தான் காரணம், மெய்ஞானம் இல்லை. ஆனா மெய்ஞானம் பேசுறோம், விஞ்ஞானத்தின் துணை கொண்டு மெய்ஞானம் பேசுறோம். அப்ப இந்த மெய்ஞானம் மட்டம் இதுக்கு கீழானதா? மெய்ஞானம் விஞ்ஞானத்தை விட கீழ்நிலையில் இருக்குதான்னா அப்படி கிடையாது. மெய்ஞானம் என்பது அது ஒரு மனத்திற்கான ஒரு தேவை. இது உடலுக்கான தேவை. எது விஞ்ஞானம்? அது மனத்திற்கான தேவை. நீங்க மனமும் உடலும் சேர்ந்து ஒருங்கிணைந்தால்தான் ஒரு செயலை நீங்கள் தெளிவாக செய்ய முடியும். அப்ப உடலை மட்டும் நீங்க நல்லபடியா வச்சுக்கிட்டீங்கன்னா போதாது, உங்கள் மனசையும் நீங்க நல்லபடியா வச்சுக்கணும். அப்ப உங்களுடைய மனசை நீங்க நல்லபடியா வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, நீங்கள் 1000 புத்தகங்கள் படித்தாலும் சரி உங்கள் மனம் ஒரு நிலையில் நிற்காது. படுத்தா தூக்கம் வருதா சொல்லுங்க பார்க்க. எத்தனை பேருக்கு படுத்தா நல்லா தூக்கம் வருது சொல்லுங்க பார்க்கலாம். நைட்டு படுக்கிறீங்க, காலையில எழுந்திரிச்சா இதுக்கு இடையில மரணம் மாதிரியான தூக்கம் இருக்கும். நீங்க உயிரோட இருக்கீங்களான்னு இல்லையான்னு உங்களுக்கு தெரியவே கூடாது. தூங்கி எழுந்திரிச்சா கச்ச 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 கச்சன்னு ஒரு மாதிரி ஃபீல் வரக்கூடாது. தூங்கி எழுந்திரிச்சா அப்படி பிறந்த குழந்தை மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அதுதான் தூக்கம். அப்ப அந்த தூக்கம் தூங்கலைன்னா உங்கள் மனம் இயல்பு நிலைக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். அப்ப அந்த மனசை ஒரு நல்ல நிலைக்கு எடுத்துட்டு போகக்கூடியது, ஒரு பக்குவ நிலைக்கு எடுத்துட்டு போகக்கூடியது மெய்ஞானத்தால் தான் முடியும். மெய்ஞானத்தால் பல விஷயங்கள், பல சாதனைகள் நடக்கும். ஆனா அந்த சாதனைகள்லாம் வெளி உலகத்துக்கு காட்ட முடியாது, அதுக்கு ப்ரூஃபும் காட்ட முடியாது. இது தனித்தனியா அவரவரை தான் உணர முடியும். மொத்தமா சொல்லிக் கொடுக்கலாம், ஆனா இதை தனித்தனியா அவரவர் தான் இதை உணர முடியும். இதனுடைய பலன்களை
அவங்கவுங்க தனித்தனியாக தான் அனுபவிக்க முடியும். ஒரு லைட்டு போட்டால் 10 பேர் அதில் உட்காந்து படிக்கலாம். ஆனால் ஒரு மெய்ஞானி வந்து அவனுக்குள்ளே அந்த நடந்த அந்த 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 ஒரு அதிசயத்தை அற்புதத்தை அவன் மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும். அவன் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னா மறுபடியும் அவன் அவனாலேருந்து ஆரம்பித்து கடைசி எழுத்து வரைக்கும் கொண்டு போகிற வரைக்கும் அவன் அந்த பொறுமையோடு அவன்கிட்ட உட்காந்து கேட்கணும். அதை கேட்டு அது அப்படி நடந்தால் தான் அந்த மெய்ஞான வளர்ச்சி அடைய முடியும். இந்த மெய்ஞானத்தில் உள்ள சிக்கல் இதுதான். விஞ்ஞானத்தில் ஒரு சிக்கலும் இல்லை, கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். கண்டுபிடிச்சாச்சுன்னா அதை பல பேர் பயன்படுத்திடலாம். ஆனால் மெய்ஞானம் அப்படி கிடையாது. கண்டுபிடிக்கிறது ஈஸி அது, ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் மெய்ஞானம் பல இடங்களில் கைகட்டி வாய்மூடி நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாக காரணம் இந்த மாதிரியான இந்த உணர்வுகளை உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால, இதுக்கு எந்த ப்ரூஃபும் காட்ட முடியாதுன்ற காரணத்தினால இதை நம்ம இதுக்கு ப்ரூஃப் காட்ட முடியாது. ஆனால் மெய்ஞானம் இல்லாமல் நல்ல ஒரு சிந்தனை தோன்றாது. மெய்ஞானம் இல்லாது அறவழியில் பயணம் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போவது, ஒரு மனிதனை இறைநிலைக்கு உயர்த்துவது இந்த மெய்ஞானம் தான். விஞ்ஞானம் அதற்கு துணை செய்யட்டும், ஆனால் மெய்ஞானத்தை மிஞ்சி ஒருபோதும் விஞ்ஞானம் வர முடியாது. ஒன்றுமில்ல, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊரில் புயல் வந்தது. சென்னையில் புயல் வந்து ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை. 3 நாள் டெலிஃபோன் வேலை செய்யலை. 3 நாள் சிக்னல் கிடைக்கல, நெட்டும் கிடைக்கல. அப்போ இந்த விஞ்ஞானம் எங்கே போச்சு உங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு ஒரு பேரிடர் காலங்களில் இந்த விஞ்ஞானம்லாம் உங்களுக்கு பயன்படாது. அப்போ இந்த பேரிடர் காலங்களில் மெய்ஞானம் தான் உங்களை வழிநடத்தும். மெய்ஞானம் தான் உங்களை பக்குவப்படுத்தும். மெய்ஞானம் தான் உங்களை அசுவாசப்படுத்தும். அதனால் மெய்ஞானத்தையும் ஆதரியுங்கள். விஞ்ஞானம் அதுவே உங்களை ஆதரித்து விடும். மெய்ஞானத்தில் நீங்கள் தான் ஆதரிக்க வேண்டும். நீங்கள் ஆதரித்தால் பிழைத்துக் கொள்ளலாம். நன்றி. ஆத்ம வணக்கம்.